ஃபஸ்ட்டு நம்ம ஊட்டி ரோட் கூட மீட் ஆகிற ஏரியா. ஸோ ரோட்டில் போகிறவங்களும் கரெக்டாக தெரியும். நம்ம கல்லார் ஸ்டேஷன் வந்து ரீச் ஆகிருக்கோம். ஸோ லாஸ்ட் ட்ரெயின். ஸோ நெக்ஸ்ட் இதுக்கப்புறம் டனல் என்ட்ரு ஆக போகுது. இதான் நம்ம D1 கோச்சு. வணக்கம் மகளே, வெல்கம் டு எக்ஸ்ப்ளோர் வித் சுவாண்டி. நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர்லேருந்து மேட்டுப்பாளையம் போகிறதுக்காக மேட்டுப்பாளையம் போகிற பஸ் நிற்கிறதுல இருக்கோம். மேட்டுப்பாளையம் பஸ் ஸ்டாப்பில். வணக்கம், நான் உங்கள் ஷாம். அண்ட் இன்றைக்கி நம்ம கோயம்புத்தூர்லேருந்து மேட்டுப்பாளையத்துக்கு பஸ் வழியாக போயிட்டு அண்ட் மேட்டுப்பாளையத்துலேருந்து ஊட்டிக்கு டாய் ட்ரெயின் ட்ரை பண்ண போகிறோங்க. வாங்க அப்படியே நம்ம ட்ராவல் அப்படியே கண்டினியூ பண்ணலாம். டைம் கரெக்டாக 6:02 ஆகுதுங்க. நம்ம 5:30 தான் ஆகுது. சாரி 5:30 ஆகுதுங்க. நம்ம கோயம்புத்தூர்லேருந்து மேட்டுப்பாளையம் போகிறதுக்கு கரெக்டாக SCTC பஸ் ஒன்று வந்துச்சு. அதில் ஏறிட்டோம். அங்கே ட்ரெயின் பார்த்தீங்கன்னா 7:10க்கு. ஸோ டைம் இல்லை, அதனால் டங்கில் ஏறிட்டோம். அந்த வேலை அப்படியே பார்க்கலாம். டைம் கரெக்டாக 6:02 ஆகுதுங்க. நம்ம மேட்டுப்பாளையம் ரீச் ஆகிட்டோம். அண்ட் இப்போ மேட்டுப்பாளையம் ஜங்ஷனுக்கு பை வாக் போயிட்டு இருக்கோம். இப்போ அப்படியே நம்ம ஜங்ஷனுக்கு போயிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணலாம். ஆமாம். ஹாய் மக்களே, ஃபைனலி நம்ம மேட்டுப்பாளையம் ஜங்ஷன் வந்துட்டோம். அண்டு நம்ம டாய் ட்ரெயின் பார்த்தீங்கன்னா பின்னாடி தாங்க நின்றுட்டு இருக்கு, உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த டாய் ட்ரெயின் கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தீங்கன்னா 1899 கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த டாய் ட்ரெயினோட டோட்டல் ட்ராவல் வந்து பார்த்தீங்கன்னா 46 கிலோமீட்டர்ஸுங்க. இந்த 46 கிலோமீட்டர்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 16 கேவ்ஸ் இருக்குங்க. அது போக 250 பிரிட்ஜஸ், 203 கேவ்ஸ்னு சூப்பராக வேறு லெவல் ட்ராவல் பண்ண போகுது. அண்ட் இன்றைக்கி கிளைமேட்டு கொஞ்சம் நார்மலாக தாங்க இருக்குது. ஸோ அப்படியே இன்றைக்கி நம்ம எப்படி இருக்குன்னு சூப்பராக அப்படியே ட்ராவல் கண்டினியூ பண்ணிட்டு என்ஜாய் பண்ணலாம். அண்டு நாம் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் நம்ம ஊட்டி டாய் ட்ரெயினோட கோச்சஸ் இருந்தாங்க. இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் உங்களுக்கு D1 D2ன்னு 2 கோச்சஸும், அது போக F1 ஒரு ஃபஸ்ட் கிளாஸ் கோச்சும், அண்ட் அது போக ஒரு அன்ரிசர்வ் கோச் இருக்குதுங்க. அண்டு முன்னாடி கூட்டம் தெரியுது பார்த்தீங்களா, அதாங்க அன்ரிசர்வ் கோச்சு. ஸோ நீங்கள் சீக்கிரமே ஏர்லி மார்னிங் வந்தால் டிக்கெட் கிடைக்கும். குன்னூர் வரைக்கும் நம்மளை புல் பண்ணிட்டு போகிற பியூட்டிஃபுல் ஸ்டீம் இன்ஜின் இருந்தாங்க. தண்ணியெல்லாம் நல்லா ஃபில் பண்ணிட்டு நல்லா ரெடி ஆகிட்டு இருக்குது. நமக்கு பார்த்தீங்கன்னா D1ல் தாங்க இடம் கிடச்சிருக்கு. ஆக்சுவலாக D1ல் வந்து 2 விண்டோ சீட், 2 அசைவ் சீட், 2 விண்டோ கிடச்சிருக்கு. ஸோ இதாங்க நம்ம ஊட்டி டாய் ட்ரெயினோட D1, அதாவது செகண்ட் கிளாஸ் சிட்டிங் கோச்சு. ஸோ இப்படி தாங்க இருக்குது. பஸ்ஸை விட உங்களுக்கு ஸ்பேஸ் கம்மியாக தாங்க இருக்குது. ஸோ எப்படி இருக்குன்னு போக பார்க்கலாம். ஸோ இதுதான் நம்ம ஃபுல் வியூ. அப்படியே நம்ம சீட்டில் செட்டில் ஆயாச்சுங்க. ஸோ இந்த 4 சீட்டு ப்ளஸ் இங்கே 2 சீட் தான் நம்ம வந்து அப்படியே நம்ம ஜேர்னி அப்படியே ஸ்டார்ட் பண்ணலாம். இங்கே இருக்கானே நம்ம ஸ்டீம் லோக்கோ பார்த்தீங்கன்னா மொத்தமாக ரெடியாகி இப்போ நம்மளை புஷ் பண்ணுறதுக்கு ரெடியாக நிற்கிதுங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம கிளம்பிடலாம். அண்ட் இதாங்க நம்ம மொத்த டாய் ட்ரெயின். ஸோ எல்லா க்ரௌடும் ஆல்மோஸ்ட் கிளியரும் ஆயிடுச்சு. டைம் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 7:05 ஆயிடுச்சுங்க. ஸோ இப்போ நம்ம அப்படியே நம்ம D1 கோச்சுக்குள்ளே போயிட்டு நெக்ஸ்ட் அப்படியே கண்டினியூ பண்ணலாம். ஃபுட் இது வேணும்னாலோ இல்லை டாய்லெட் எதுவும் யூஸ் பண்ணணும்னாலும் நீங்கள் ஜங்ஷனில் யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது ஒன்ஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு எதுவும் கிடைக்காது, அது எதுவும் இருக்காது. கண்டென்ட் சொன்னவங்க அவன் தான். ஸோ வடை, ஃபுட்டு, டீ, காஃபி எதுனாலும் நீங்கள் மேட்டுப்பாளையத்திலே ட்ரை பண்ணிக்கோங்க. போக போக கிடைக்காது, ரொம்பவே டவுட் தாங்க. நம்ம ட்ரெயின் பார்த்தீங்கன்னா மூவாக ஸ்டார்ட் ஆச்சுங்க. ஆன் டைம் 7 அந்த ஸ்டார்டிங் அப்படி தான் கொஞ்சம் ஸ்பீடாக தான் இருக்குது. போக ஸ்லோவாக தான் போக போல. அப்படியே கண்டினியூ பண்ணலாம். நம்ம ரோடு வழியாக போகிறப்போ இந்த ட்ரெயின் ட்ராக் பார்த்திங்கன்னா மீட் ஆகும் பார்த்தீங்களா, அதெல்லாம் பார்க்குறப்போ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பட் ட்ரெயின்லேருந்து அந்த ட்ராக் பார்க்குறப்போ ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக செம்மையாக ஒரு மாதிரி சூப்பராக இருக்குங்க. ஆக்சுவலாக இந்த இடம்லாம் பார்த்திங்கன்னா கரெக்டாக நம்ம ட்ரெயின் ட்ராக் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம ஊட்டி ரோட் கூட மீட் ஆகிற ஏரியா. ஸோ ரோட்டில் போகிறவங்களும் கரெக்டாக தெரியும். வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸுங்க. அண்டு நம்மளோட ஃபஸ்ட்டு ஸ்டேஷன் கல்லார் பார்த்திங்கன்னா நம்ம ஆல்மோஸ்ட் அப்ரோச் பண்ணிகிட்ருக்கோம். அண்டு வியூவெல்லாம் பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக இன்னும் ஹில்ஸ் பெருசாக ஸ்டார்ட் ஆகலை, ஆனால் சூப்பராக இருக்குங்க. அண்ட் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கல்லார் ஸ்டேஷன் வந்து ரீச் ஆகிருக்கோம். ஸோ லாஸ்ட்டு மேட்டுப்பாளையத்துலேருந்து கல்லார் பார்த்துருப்பீங்க ஸ்ட்ரெச் எப்படி இருக்குன்னு.
ஸோ ஸ்டீம் இன்ஜின் எங்கே புல் பண்ணிட்டு இருக்கு. கலர் ஸ்டேஷன் நிற்கிறவங்க நிற்கிற ஸ்டாப்பேஜ் எல்லாம் மெயினாக அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டீம் இன்ஜினுக்கு வாட்டர் ரீஃபில் பண்ணுறதுக்குங்க. ஸோ உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறாங்க, அந்த பைப்ஸ் எல்லாம் வாட்டர் ரீஃபில் பண்ணுறது தான். இந்த மாதிரி இடையில நிறைய இடத்துல நிப்பாட்டுவாங்க. உங்களை நான் அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். நம்ம கல்லா இருந்து டிபார்ட் ஆகிட்டோம். ஆக்சுவலாக நம்ம ஸ்டீம் இன்ஜினோட பவர் பார்த்தீங்கன்னா செம்ம புஷ்ஷிங் பவர். உங்களுக்கு பார்த்தா தெரியுதுன்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த புஷ்ஷிங் பவர் பார்த்தீங்கன்னா இடையில எல்லாம் அங்கங்கே ஸ்டாப் ஆகி நின்றுது. புஷ் பண்ண முடியாத பவராக என்னன்னு தெரியல, பார்ப்போம். வீடியோ இல்லையா? கோல் தாவே தலை வீடியோ  சூப்பராக நம்ம ஊட்டி டாய் ட்ரெயினோட ஃபர்ஸ்ட் டனல் கிராஸ் பண்ணிட்டோங்க. இப்போ பின்னாடி ஒரு பிரிட்ஜ் ஒன்று வருது. ஆன ஒரு மாடம் இங்க தண்ணி குடிக்க என்னென்ன சொல்கிறான் பாருங்க. ஆக்சுவலாக இந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் வேறு லெவலுங்க, சூப்பராக இருக்குது. ஒன்ஸ் இன் லைஃப் டைம் கண்டிப்பாக இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆக்சுவலாக மழை காலத்தில் இது இன்னும் சூப்பராக இருக்கும். இப்போவும் நல்லா தாங்க இருக்குது. ட்ரெயின் கிளம்பி கொஞ்ச நேரத்தையே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பிரிட்ஜஸுங்க, ஒவ்வொன்றும் செம்ம ஹைட்டு அண்ட் வியூ பார்த்தீங்கன்னா வேறு இடம். இதுக்கு மேலே ட்ரெயினில் எல்லாருமே குசியாக ஆரம்பிச்சிட்டாங்க. எந்த ஸ்டேஜ் வெடி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்களும் அதை ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கோம். நல்லா சூப்பராக போயிட்டு இருக்குங்க. அப்படியே கண்டினியூ பண்ணலாம். 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் சூப்பரான இடத்துல நிப்பாட்டியிருக்காங்க. ஆக்சுவலாக இதுவும் ரீஃபில்காக தான், பட் ஃபோட்டோஸ்க்கு உங்களுக்கு ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு சூப்பரான ஒரு பிளேஸு. நம்ம மொத்த ட்ரெயின். ஸோ நெக்ஸ்ட் இதுக்கப்புறம் டனலில் என்ட்ரு ஆக போகுது. இதுதான் நம்ம D1 கோச்சு. அண்ட் இதில் உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன், இங்கே ஒரு பைப் கனெக்ஷன் இருக்கா. ஸோ இதான் ரீஃபில் பண்ணுற ஃபீல்ட். ஃபுல்லாக அங்கங்கே செக் பண்ணி ஃபுல் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. மெயின் விஷயங்க, இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா பின்னாடி ஸ்லோப்பில் போகக்கூடாதுன்றதுக்காக ஒரு பல் சக்கரத்தில் தான் மூவ் ஆகும். ஸோ இதுதான் அது. இந்த ட்ரெயினில் என்னதான் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம்தாங்க. ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் உட்காந்து வர வேண்டியதாக இருக்குது. சீனரிஸ் அண்ட் நேச்சரில் வேறு லெவல், ஆனால் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் உட்காரணும். ஸோ ஓகேங்க, இது அப்படியே முடிச்சுட்டு நம்ம அப்படியே நம்ம கோச்சுக்கு கண்டினியூ பண்ணலாம். பிரேக் பார்த்தீங்கன்னா எல்லாம் திரும்ப பெட்டியில் ஏற சொல்லிட்டாங்க. நம்ம அப்படியே ஏறிட்டு கண்டினியூ பண்ணலாம். அண்டு கரெக்டாக இவ்வளோ நேரம் நமக்கு ஒரு சீனரி ஸ்பாட் நிப்பாட்டியிருந்தாங்கல்ல ரிலாக்ஸேஷனுக்கு. அண்ட் அங்கேருந்து உள்ளே ஸ்டார்ட் ஆகுறதே பார்த்தீங்கன்னா ஒரு கேவ் தான். இதுதான் 3rd கேவு. இப்போ ஒரு கேவ் என்ட்ராக போகுது. இந்த வியூ மட்டும் கொஞ்சம் பாருங்களேன் எப்படி இருக்குன்ட்டு. வேறு லெவலுங்க. இந்த பக்கம் மலை, அந்த பக்கம் நம்ம ஸ்டீம் இன்ஜினு, முன்னாடி வந்து ஒரு குகைக்குள்ளே.
இந்த லொக்கேஷனோட சீனரியெல்லாம் பாருங்களேன், வா வேறு லெவலுங்க. அப்படியே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக இருக்குங்க. வாவ் நைஸ். ஒரு சின்ன இல்லை பெரிய கேப்புக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்த ஒரு ஸ்டேஷன் கிட்ட வந்துட்டவங்க, நம்ம ஹில் க்ரோவ் ஸ்டேஷன். இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக அவங்க ரீசன் பார்த்தீங்கன்னா அதான், இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கம்பு இருக்குது, வாட்டர் ரீஃபில்லிங்காக தான், நமக்கும் ரிலாக்ஸேஷனுக்காகங்க. அண்ட் ஹில் க்ரோவ் ஸ்டாப் நம்ம ரீச் ஆகிருக்கோம். அண்ட் ஆஸ் யூஷுவல் அவங்க வந்து என்ஜினுக்கு வாட்டர் ஃபில் பண்ணிட்டு இருக்காங்க. வாட்டர் ஃபில்லிங்லாம் உங்களுக்கு தெரியுதா? ஸோ இந்த மாதிரி தாங்க ஒவ்வொரு ஸ்டாப்லையும் பார்த்தீங்கன்னா வாட்டர் ரீஃபில்லிங் தான் ப்ரைமரி இவங்களோட மோட்டோ. ஸோ இப்படிக்காக நிப்பாட்டுறது தான் நம்ம அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிக்கிறோம். அண்ட் இந்த மாதிரி வாட்டர் ஃபில்லிங்கு ப்ளஸ் வந்து ஃபுட்டு ஸ்நாக்ஸ். ஆக்சுவலாக இந்த ஹில் க்ரூ ஸ்டேஷனில் பார்த்தீங்கன்னா ஃபுட் அவைலபிள், ஃபுட்டு, காஃபி, டீ காஃபி, டாய்லெட் எல்லாமே இங்கே இருக்குது. இடையில அங்கங்கே உங்களுக்கு ஃபுட்டும் கிடைக்குதுங்க. ப்ளஸ் வாட்டர் ஃபில்லிங் அதுக்காக நிப்பாட்டுறது நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸேஷனாக இருக்குது. செம்ம அனல் அடிக்குது. வாவ். இதாங்க நம்ம ஊட்டி ஹில்லோட ராட்சசன் கிடையாது, நம்ம நீலகிரி குயின் ஸ்டீம் என்ஜின். ஸ்டேஷனுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செம்ம ஸ்டீப் ஏறுதுங்க. ஸோ உங்களுக்கு ஒரு வியூ தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ செம்மையாக ஒரு சூப்பரான ஒரு ஸ்டீப் ஏறுது. ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா செம்ம ஸ்டீப்பாக தாங்க இருக்குது. எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் தான் இருக்குது. என்னதான் இருந்தாலும் லைவ் மாதிரி வராது, ஆனாலும் செம்ம தான். மாதிரி லவுடஸ்ட் ஸ்டேஷனில் பார்த்தீங்கன்னா முதல் சொன்ன மாதிரி ஹில் க்ரோவ் ஸ்டேஷனில் ஃபுட் பார்த்தீங்கன்னா இந்த ஃபுட்டெல்லாம் அவைலபிளுங்க. இதான் வந்து ப்ரைஸ் டேகு 10 ரூபீஸ்லேருந்து எல்லாமே இருக்குது. ஸோ உங்களுக்கு ஃபுட் எதுவும் தேவைப்பட்டால் நீங்கள் ஹில் க்ரோவ் ஸ்டேஷன்லேயும் வாங்கிக்கலாம். 10 ரூபாய்க்கு டீ, அதுக்கப்புறம் எல்லாமே கிடைக்கும். ஒவ்வொரு ஸ்டாப்லையும் ஒரு மினிமம் 15 to 20 30 மினிட்ஸ் நிப்பாட்டுறாங்க. உங்களுக்கு தெரியுதா, எல்லா க்ரௌடும் கீழே தான் நிற்கிது. அங்கங்கேயும் என்ஜாய் பண்ணிட்டு ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுத்து சூப்பராக போகிறாங்க. இங்கே குரங்கு சேட்டையும் நடக்குது. பெரிய பிகில் விஜய் இவரு ரன்னிங்ல தான் ஏறுவாரு. நம்ம டிபார்ட் ஆக போறோம். நெக்ஸ்ட் அப்படியே ஆந்தி வேலை போக அப்படியே பார்க்கலாம். அண்ட் ஆஃப்டர் ஒரு 20 மினிட்ஸ் பிரேக் நம்ம ஹில் க்ரோவ்ல இருந்து டிபார்ட் ஆக ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஆக்சுவலாக ஆல்ரெடி செம்ம ஸ்டீப் தாங்க ஏறிட்டு இருக்கோம். அந்த ஹில் க்ரோவுக்கு அப்புறமும் பார்த்தீங்கன்னா செம்ம ஸ்டீப்பாக இருக்கு. ஸோ ஸ்டீப் உங்களுக்கு ஒரு வியூ தெரியுதுன்னு நினைக்கிறேன். அன்றைக்கி மிஸ்டராக வேற லெவலில் சூப்பராக போயிட்டு இருக்குங்க. டைம் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் டைம் 9:10 தான் ஆகுது. பட் வெயிலும் இருக்குது, மிஸ்டும் இருக்குது, சூப்பராக இருக்குது. ஸ்டீப்போட லெவலில் உங்களுக்கு ஒரு வியூ தெரியும்னு நினைக்கிறேன். ஒரு ஸ்டேஜுக்கு மேலே டனல்ஸு பிரிட்ஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஓகே வந்துட்டு தானே இருக்குது. அந்த அளவுக்கு ஆயிடுது. ஏன்னா அவ்வளோ டனல்ஸ் பிரிட்ஜஸ்லாம் செம்மையாக இருக்குது, நிறையா இருக்குங்க சொல்லப்போனால். அந்த உங்களுக்கு இங்கே ரோட்வே கனெக்ட் ஆகிறது இங்கே தெரியுதா? ரோட்வேவும் இங்கே ஸ்டார்ட் ஆகுது. ஸ்டார்ட் ஆகல, கூடவே வந்துட்டு இருக்கு. எல்லாம் செம்மங்க, வேற லெவல். சின்னதாக ஒரு டனல், பட் ரொம்ப அழகாக இருக்குது. இந்த நம்ம ஸ்டீம் என்ஜினோட பவர் உண்மையாக வேற லெவல், செம்மையாக புஷ் பண்ணுதுங்க. செம்ம ஸ்டீப்புங்க. கீழே ஃபுல்லாக ரோடு, பஸ்ஸு, ரோடு ரோடு பாருங்க, ரோடுவே. வாவ் செம்மங்க, வேற லெவல். அங்கே போயிட்டீங்க. ரூட்டே பார்த்தீங்கன்னா மலையோரத்தில் குறைஞ்சி வச்சிருக்காங்க. வாவ்
தெரியுதா உங்களுக்கு, மலையோரத்தில் ஒரு ஸ்டீப்பில் தான் கேஜே போட்டு வச்சுருக்காங்க. இன்னொரு டனல் ஸ்டார்ட் ஆகுதுங்க. ஆக்சுவலாக ஒவ்வொரு டனல்லையும் நம்ம மக்கள் எவ்வளோ குஷி ஆகுறாங்கன்னு மட்டும் கொஞ்சம் பாருங்களேன். அது ஹில்ஸ் மேலே பார்த்தீங்கன்னா நம்ம பஸ் ரோடு கூடயே தாங்க ட்ராவல் ஆகுது. ஸோ தெரியுது அவங்க ஆக்சுவலாக அங்கே மேலேயும் பிரிட்ஜ் இருக்குங்க. ஆல்மோஸ்ட் நம்ம கிட்டத்தட்ட குன்னூருக்கு கிட்ட நெருங்கி வந்துட்டோங்க. எஸ்டேட்ஸு கொஞ்சம் ஃப்ளாட்டான ரோட்ஸ்லாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. வாவ், செம்ம பிளேஸ். இது ஆக்சுவலாக காட்டேரி பார்க்குங்க. வண்டி நிக்குதுடா. ரன்னிமேடு ஸ்டாப் அரைவாயிடுச்சு. ஸோ இறங்கி இங்கே கொஞ்சம் நேரம் என்ஜாய் பண்ணலாம். ஃபைனலி நம்ம பார்த்தீங்கன்னா ரன்னிமேடு பார்க் வந்திருக்கோம். செம்ம பிளேஸுங்க இது. ஆக்சுவலாக இந்த ட்ரெயின் நிற்கிற இடம் எல்லாமே பார்த்தீங்கன்னா சூப்பராக தான் இருக்குது. அதில் இந்த இடமும் செம்மையாக இருக்குது. உங்களுக்கு கீழே பார்த்தா தெரியும். இந்த பக்கம் ஃபுல்லாக ஃபால்ஸு அண்ட் அங்கே பிரிட்ஜு ப்ளஸ் இங்கே நம்ம டாய் ட்ரெயின். ஆக்சுவலாக மேலே இருக்கிற பார்க்குங்க இது. பார்க் பக்கத்தில் ரன்னிமேடு ஸ்டேஷன் அங்கே நிப்பாட்டிருக்காங்க. வேறு லெவலில் இருக்குங்க. தண்டவாளத்தில் ப்ளஸ் ஆற்றுக்கு மேலே வேறு லெவலில் ஒரு இடத்துல நின்று ஃபோட்டோஸு வீடியோஸ்லாம் நிறையா எடுத்தாங்க. சூப்பராக இருந்துச்சு. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம ஹார்ன் பண்ணிட்டாங்கன்னா அப்படியே நம்ம டாய் ட்ரெயின் மூவ் ஆகலாம். அவ்வளோதாங்க. இப்போ அப்படியே நம்ம ட்ரெயினுக்கு ஏறி மூவ் ஆகிட்டு நெக்ஸ்ட்டு குன்னூருக்கு தான் போய் இறங்க போகிறோம். அப்படியே கண்டினியூ பண்ணலாம். நம்ம ஆல்மோஸ்ட் குன்னூர் ரீச் ஆகிட்டோங்க. ஸோ இங்கேருந்து குன்னூர் வரைக்கும் உங்களுக்கு ரோடு கூட ட்ராவல் ஆகிட்டு இருப்போம். ரோடு வழியாக வந்து எல்லாருக்கும் தெரியுங்க. நம்ம ரோட்டில் இருந்து தண்டவாளம் பார்ப்போம். பட்டு ட்ரெயின்லேருந்து ரோடு பார்க்குறது செம்மையாக இருக்குங்க. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குன்னூர்லேருந்து லோக்கல் சேஞ்ச் இருக்குது. அங்கேருந்து டீசல் லோக்கல் ஃபுல் பண்ணோம். கோயம்புத்தூர் பஸ் எங்கே ஏறி நிற்கிறாங்க. வாவ். ஆக்சுவலாக ட்ரெயினில் போகிறப்போ ட்ரெயின்லேருந்து நம்ம இந்த ரோட் பார்க்குறதெல்லாம் உண்மையாக வேறு லெவல் செம்ம ஃபீலிங்காக இருக்குங்க. ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஆல்மோஸ்ட் குன்னூர் ரீச் பண்ணிட்டோங்க. அண்ட் ஒரு பியூட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம என்னதான் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணியிருந்தாலும் இந்த ட்ரெயினில் போகிறப்ப இந்த ரோடை பார்க்குறது வேறு லெவலில் இருக்குங்க. அண்டு குன்னூர் ரீச் ஆகிட்டோம். அன்சக்ஸஸ்ஃபுல்லி நம்ம குன்னூர் வந்துட்டோங்க. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மேக்ஸிமம் ஒரு 1.5 hour இல்லை 2 hour தாங்க ட்ராவல். ஸோ இதுக்கப்புறம் மோஸ்ட்லி உங்களுக்கு ஃப்ளாட்டான சர்ஃபேஸ் தான் இருக்கும். நீங்கள் லோக்கோரி வெசல் ப்ளஸ் வந்து இங்கேருந்து இன்ஜின் வந்து ஃபுல் பண்ண ஆரம்பிச்சிடும். ப்ளஸ் இது வரைக்கும் இழுத்துட்டு வந்த ஸ்டீம் இன்ஜின் இதோட கட் பண்ணிட்டு டீசல் லோக்கோ தாங்க நம்ம இங்கே ஃபுல் பண்ண போகுது. ஸோ அப்படியே கண்டினியூ பண்ணலாம். குன்னூர் ஜங்ஷனுங்க. அங்கங்கே ஃபோட்டோ ஷூட்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க. இது குன்னூர் டூட்டியா? ஃபைனலி நம்மளை புஷ் பண்ணிட்டு வந்த நம்ம ஸ்டீம் லோக்கோ வந்து போயிடுச்சுங்க. கட் பண்ணி அனுப்பியாச்சு. இப்போ லோக்கோ ரிவர்சலுக்கு நமக்கு இன்னொரு டீசல் லோக்கோ வந்து அட்டாச் பண்ணி கூட்டு போவோங்க. அண்டு குன்னூர்லேருந்து நம்மளை ஊட்டி வரைக்கும் புஷ் பண்ணுறதுக்கா புல் பண்ணுறதுக்கான்னு தெரியலைங்க. டீசல் லோக்கோ கொண்டு வந்துட்டாங்க. அதே இங்கே இப்போ கப்ளிங் நடந்துகிட்ருக்கு.
அண்ட் இந்த வீடியோ நான் இதோட என் பண்ணிக்கிறேன் மக்களே. அண்ட் இதுக்கப்புறம் நம்ம குன்னூர்லேருந்து ஊட்டி வரைக்கும் நம்மள டீசல் இன்ஜின் புஷ் பண்ணிட்டு போகிறது அடுத்த வீடியோ பார்க்கலாம். அண்ட் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸ்டே டியூன்ட் வித் எக்ஸ்ப்ளோர் வித். பை பாய்.